மாணவி, 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி வாழ்ந்த பழமையேன்னு பேச வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் மிகப்பெரிய உற்சாகப்படுத்தி நம்ம சுல்தானா பர்வீனை நீங்கள் வரவேற்கணும். எல்லா புகழும் இறைவனுக்கே. உலகமெங்கும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கலைஞர் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கும் முதலில் என் பணிவான வணக்கம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த வேளையில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். காரணம் என்னென்னா, நீங்கள் எனக்கு புதுசாக ஒரு பதவியை கொடுத்துருக்கீங்க, பட்டிமன்ற பேச்சாளர்னு சொல்லி. அந்த பதவியை பதவி பிரமாணம் செஞ்சுட்டு பேசுகிறதான அந்த பதவிக்கே மரியாதை. என்னை பட்டிமன்ற பேச்சாளராக நியமனம் செய்த திண்டுக்கல் ஈண்டெடுத்த மக்களின் முதல்வரினுடைய வழிகாட்டுதலிலே மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லாமல், பட்டிமன்ற விதிமுறைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், என்னால் முடிந்தவரை பட்டிமன்ற முதல்வரினுடைய புகழ் பாடி என்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள உண்மையாகவும் உறுதியாகவும் பாடுபடுவேன் என்று உறுதியேற்கிறேன். நடுவர் அவர்களே, ஏமா விளையாட்டுக்கு கூட என்னை அந்த இடத்துல வைக்காதம்மா. நம்மளாலெல்லாம் ஜெயிலில் போய் ஊதுவத்திலாம் ஒட்ட முடியாது. அம்மா அழுக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கணும், அப்போ தான் நல்லா இருந்திருக்கேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அழுதுட்டு அப்புறம் தான் பதவி பிரமாணம் எடுக்கணும். அப்போ தான் உனக்கு நிறைய துறைகள் கிடைக்கும். நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு ஓயாத கடல் அலை, நீங்கள் ஒரு சாயாத நெடுமலை, நீங்கள் சளைக்காமல் ஓடும் நதி, நீங்கள் எங்களுக்கு கிடைத்த நீங்காத நகைச்சுவை தென்றல், நீங்கள் மக்களை ஏமாற்றல்ல, ஏற்றம் பெற சிரிக்க வைக்கக்கூடிய சிரிப்பொலி, மொத்தத்தில் நீங்கள் எங்களுக்கு கிடைத்த கலை மாமணி. இப்போ சொன்னது உண்மைதானே? இல்லை வேற பதவி வாங்கிறதுக்காக போட்ட டுபாக்கூரா? பயமாக இருக்கு. இப்போ புகழ்றத கேட்டாலே பயமாக இருக்கு. நடுவர் அவர்களே, வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தருவது வாழ்ந்த பழமையா வளரும் புதுமையான்னு கேட்டால் நடுவர் அவர்களே சந்தேகமே வேணாம், வாழ்ந்த பழமை தான். நடுவர் அவர்களே, இந்த புதுமையான உலகத்தில் இன்னைக்கு நமக்கு டிவி, கம்ப்யூட்ரு, லேப்டாப்பு, செல்ஃபோனு, இன்டர்நெட்டு, ஐபேடு, பென்ட்ரைவு, டிஜிட்டல் கேமரா, ஏடிஎம்மு, ஹீட்டரு, எஸ்கலேட்ரு, பிளே ஸ்டேஷனு, வாஷிங் மிஷினு, வாக்கம் கிளீனரு, ஏசி, ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் இன்றைய விஞ்ஞான உலகத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அன்னைக்கு இதெல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு கிடைக்கல. அதனால தான் அவங்க மன அமைதியாக ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சாதாரணமாக ஆஃபீஸுக்கு போகிறவங்க கூட பிபி மாத்திரையும் சுகர் மாத்திரையும் எடுத்துகிட்டு போகிறாங்களே. நான் கேட்கிறேன், அந்த காலத்திலே எந்த அரசனாவது எந்த மன்னனாவது போர் செய்ய போகும் பொழுது, ஆட்சியை பிடிக்க போகும் பொழுது, யுத்தத்திற்காக போகும் பொழுது பிபி மாத்திரையும் சுகர் மாத்திரையும் எடுத்துட்டு போனாங்களா? அறிவியல் புத்தகங்களை பார்த்து வியந்து போகிற நாம அறநெறி கருத்துகள் சொல்கின்ற புத்தகங்களை மதிக்கிறது இல்லை. அறநெறி புத்தகங்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எதை கற்றுக் கொடுத்துச்சுன்னு தெரியுங்களா? நீதி தவறாமல் இருக்கணும், அடுத்தவங்களினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குது? எல்லா முறைகேடுகளும் நோட்டுக்காக, எல்லா நோட்டுகளும் ஓட்டுக்காக, எல்லா ஓட்டுகளும் விலையில்லா பொருளுக்காக, எல்லா விலையில்லா பொருளும் பதவிக்காக, எல்லா பதவிகளும் முறைகேடுகளுக்காக. எதுவுமே நாட்டுக்காகவும் கிடையாது, மக்களுக்காகவும் கிடையாது. குடும்ப உறவுதான் தேசத்தினுடைய ஆணிவேர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு உறவுகளை கொண்டாடினார் பாரதி. நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் அம்மா நடுவில் உட்கார்ந்து குழந்தைகளை சுற்றி உட்கார வச்சு அம்மா கையால் பிசைந்து கொடுக்கின்ற அந்த சாதத்தை உள்ளங்கையில் வாங்கி உண்ணுகின்ற ஆனந்தம், அனுபவம் இந்த மண்ணுக்கே உரிய பழமை அல்லவா? அந்த பழமையில் நமக்கு மகிழ்ச்சி இல்லையா? ஆனால் நடுவர் அவர்களே, இன்னைக்கு அம்மாவை பார்க்கவே முடியல.
நான் வேலைக்கு போற அம்மாக்களை சொன்னேன். நடுவர் அவர்களே, பழமை ஒரு மனிதனுக்கு எதை கற்றுக் கொடுத்துன்னு தெரியுங்களா? அன்பு, பாசம், நம்பிக்கை, மனிதாபிமானத்தை பழமை ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இன்றைய புதுமை ஒரு மனிதனுக்கு எதை கற்றுக் கொடுக்குதுன்னு தெரியுங்களா? அகம்பாவத்தையும் வன்மத்தனத்தையும் கற்றுக் கொடுக்குது. சமூகத்தினுடைய அகப்புறங்களை கற்றுத்தருவதற்கு பதிலாக ஸ்டேட்டஸ் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குது. இதனால் என்ன ஆகுது? நாட்டில் நிறைய முதியோர் இல்லங்கள் உருவாயிடுச்சு. சம்பாரிச்சுட்டு கல்யாணம் ஆன உடனே மனைவியையும் கூட்டிட்டு போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகி வீட்டையே முதியோர் இல்லமாக்குறாங்களே. இந்த புதுமை வாழ்க்கைக்கு எப்படி நடுவர் அவர்களை மகிழ்ச்சி தர முடியும்? நடுவர் அவர்களே, பிள்ளையார் கோயில் இல்லாத தெருவு கூட பார்க்க முடியுது, பியூட்டி பார்லர் இல்லாத தெருக்களை பார்க்க முடியல. அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் இயற்கையான பொருள்களை உபயோகப்படுத்தினாங்க. மஞ்சள், குங்குமம், சீகக்காய் உபயோகப்படுத்துறப்போ பெண்களினுடைய அழகு நிரந்தரமானதாகவும் இயற்கையானதாகவும் இருந்தது. அந்த காலத்துல பாட்டி கூட பியூட்டியா இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல பியூட்டி கூட சீக்கிரமே பாட்டியா தெரியுறாங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கே தெரியும், உலகத்தில் தோன்றிய முதல் மனிதன் தமிழன், முதல் மொழியும் தமிழே. கிட்டத்தட்ட 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தமிழ் இன்றைக்கு வரைக்கும் அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி பாடுபடக்கூடிய ஒரு தலைவர், 91 வயதிலும் தமிழை உயிர் மூச்சாக கொண்ட தலைவர் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும், தலைவர் கலைஞர் அவர்கள். இதை ஏன் சொல்றேன்னா, அந்த காலத்தில் சேரன் செங்குட்டுவன் மரத்தமிழச்சி கண்ணகிக்கு சிலை வடித்தான். பாண்டிய மன்னன் சங்கம் வைத்து தமிழை காத்தான். சோழ மன்னன் இலக்கிய புலவர்களை எல்லாம் ஆதரித்தான். இவர்கள் மூவருமே தமிழ் என்கின்ற பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சீரை சரியாக முறையாக செய்தனர். இவர்கள் மூவரும் செய்த சீரை சற்றும் குறைவில்லாமல் தனி ஒருவராக இருந்து இன்றைக்கு தமிழ் காக்கும் மன்னராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், யான் வாழும் நாளெல்லாம் பண்ணன் வாழ்க என்பதற்கு ஏற்றார் போல தமிழை கட்டாய பாடமாக்கியது, தமிழை செம்மொழியாக்கியது, திருக்குறளை தந்த ஐயன் திருவள்ளுவருக்கு குமரியிலே வானுயர்ந்த முழு உருவச்சிலை அமைத்தது, டால்மியாபுரம் என்பதை கள்ளக்குடி என்று பெயர் மாற்றம் செய்தது ஒரு தலைவர். ஆனால் அவர் பழமையை சார்ந்தவர் என்பதை நீங்க சிந்திக்கணும். நடுவர் அவர்களே, அதனால தான் சொல்றேன், புதுமைங்கிறது குறுக்கு வழி, பழமைங்கிறது நேர்வழி. வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தருவது வாழ்ந்த பழமையே என்று நல்ல தீர்ப்பு வழங்குவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு.